ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு எபிசோடுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுல இருந்தா கதை சீரியஸாகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 6. இப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலியே டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ ஃபேமிலியை வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோட அப்பா அவங்க கிட்ட இந்த இடத்தோட ப்ரீவியஸ் 5 இயர்ஸ்க்கான டோட்டல் ரிப்போர்ட் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்சர் அப்படிங்கிற இந்த டெரிட்டரியை நம்ம ஹீரோட அப்பாக்காக கோயின் தான் ரிவார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோட அப்பா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல மெடிசனல் ஹெல்ப்ஸும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா நதர் சைடு இருக்கிற ஈஸ்ட் கண்ட்ரியோட டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மா நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, போய் விளையாடுன்னு அவங்க அப்பா சொல்லவும் பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போயிட்டு வர நம்ம ஹீரோ போகவும் தனியா பீச்சுக்கு போவாத பெரியவங்க யாரையாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. லாட்டையும் நம்ம ஹீரோ தங்கச்சி அதுல விளையாண்டுட்டு இருக்காங்க. வாவ் சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அண்ணா நான் கடல்ல போய் விளையாடட்டுமான்னு பிளான்ஸ் கேட்கவும் உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதது போக அப்பா பெரியவங்க இல்லாம தனியா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் லாட்டையும் பிளான்ச்சோ ப்ளீஸ் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்கவும் சரி உங்க காலை மட்டும் நினைச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ஐயா ஜாலி அப்படின்னு அவங்க போறாங்க. நானும் அப்படின்னா பீச்ல போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எலன் போகவும் ஸ்விம் சூட் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் இங்கதான் யாருமே இல்லையா நம்ம ட்ரெஸ் கலட்டுறா ஆனா நான் இருக்க நீ அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஃபார்மா நீ வரலையான்னு கேட்கவும் பீச் பிடிக்கும் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு அவன் ப்ரீவியஸ் லைஃப் தங்கச்சி ஞாபகம் வருது. அண்ணா நானும் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லவும் நீ இன்னும் பெருசாகலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்பவே பெருசானா அப்ப நீ என்ன கூட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லி அவளுமே எக்கே நிக்க ட்ரை பண்றா. ஆனா அவ கீழே விழுந்துருக்கா. நாளைக்கு நான் பெருசானா என்ன கூட்டிட்டு போவியான்னு கேட்கவும் நாளைக்கே நீ பெருசாக மாட்டா, அடுத்த வருஷம் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லவோ பிராமிஸா அப்படின்னு அவ்வளவு ஹாப்பி ஆகுறா. ஆனா அடுத்த வருஷம் எங்களால போக முடியல, அவளுக்கு உடம்பு சரியில்லாம அவ இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும் லான்ச்சா ஆளா இழுத்துட்டு போயிருது. ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போறான். ஃபார்மா வெயிட் பண்ணு நிலன்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். இந்த வடலையும் எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போனா அவ கடலுக்குள்ள முழுகிட்டா. இவளையும் என்னால காப்பாற்ற முடியாதோ, இந்த கடல் மட்டும் இங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், திரும்பவும் என் தங்கச்சியா நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதான் திடீர்னு நம்ம ஹீரோட மேஜிக் ஒர்க் ஆகி கடல்ல ஒரு பெரிய ஓட்ட விழுது. நம்ம ஹீரோவே இதை பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்கிறான். எல்லாருமே கடலுக்குள்ள வந்ததுனால அவளும் இந்த இடத்துல தான் இருக்கா. நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணி தண்ணியவும் உள்ள வர விடாம பாத்துட்டு இருக்கான். ஃபார்மா அவனோட டிவைன் ஆர்ட்ஸால தண்ணியை எரேஸ் பண்ணிட்டானா, ஆனா கடலுக்குள்ள இருக்கும் மணல் எப்படி ஈரமா இல்லாம காஞ்சு போய் இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறா. இது கண்டிப்பா டிவைன் ஆர்ட்ஸ் இல்ல அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிடுறா. நான் ரொம்ப பயந்துட்டேன், மூழ்கியே இறந்துருவணும்னு நினைச்சேன் அப்படின்னு பிளான் அளவும் நம்ம ஹீரோவில் செக் பண்ணி பார்த்துப்பா தண்ணி எதையும் அதிகமா குடிக்கல, இப்ப ஓகே தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபார்மா நீ என்ன பண்ணான்னு எல்லாம் கேட்கவும் நல் டிவினிட்டியை யூஸ் பண்ணி வாட்டரை எரேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல, நல் டிவினிட்டி எலமெண்ட்ஸை எரேஸ் மட்டும் தான் பண்ணும், ஆனா அங்க தண்ணி மட்டும் போகல, மணல் கூட ட்ரையா இருந்துச்சுன்னு சொல்லவும் லாட்டே ஷாக்கிங்கா நம்ம ஹீரோவை பாக்குறா. இப்படியோ நீ உன் தங்கச்சியை காப்பாத்திட்ட சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் இந்த தடவை நான் அவளை காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்ப கொஞ்சம் கண் கலங்குறான். இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோவை வீட்டுல போய் உட்காந்து யோசிக்கிறான். அங்க இருந்த தண்ணியை மட்டும் நான் எரேஸ் பண்ணல, சால்ட்டையும் சேர்த்து தான் எரேஸ் பண்ணியிருந்தேன். ஹியூமன் பாடியிலயும் வாட்டர் இருக்கும், பிளான்ச் அண்ட் எலனோட பாடியில இருந்த வாட்டரையும் சேர்த்து நான் எரேஸ் பண்ணியிருந்தேன். இந்நேரத்துக்கு அவங்க இறந்துருப்பாங்க. நான் இப்படி பண்ணதை பார்த்து லாட்டே பயந்ததுல ஆச்சரியமே இல்ல, நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரியவா என்ன பார்த்தாலே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் மாஸ்டர் ஃபார்மா எல்லாம் முடிஞ்சது வேற எதுவும் வேணுமான்னு கேட்கவும் இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப நான் தூங்க கிளம்புறேன், நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு லாட்டே போயிட்டு நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு மாஸ்டர் ஃபார்மா பீச்ல நடந்த இன்சிடென்ட் சொல்லவும் என்ன மன்னிச்சிட்டு நான் உன்னை பயன்படுத்திட்டால நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் ஏன் பயப்பட போறேன், நீங்க ஹீரோய்க்கா போய் காப்பாத்துனீங்க, நான் தான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிளான்ச் மூழ்கிறத பார்த்துட்டு நான் கரையிலே நின்னுட்டு இருந்தேன், ஆக்சுவலி நான் தான் போய் காப்பாத்திருக்கணும்னு வா சொல்லவும் நீ போகாம இருந்த நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க, ஏன்னா உனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, நீ போயிருந்தா பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆயிருக்கும், இந்த இடத்துல கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாவா இப்பதான் எனக்கு ரொம்பவும் ரிலீஃபா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் ஃபார்மா, உங்க வார்த்தைகள் எனக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு அப்படின்னு வா சொல்லிட்டு குட் நைட் மாஸ்டர் ஃபார்மா அப்படின்ட்டு கிளம்புறா. ஆக்சுவலி உன்னோட வார்த்தைகள் தான் எனக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு லாட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ வேற ஒரு இடத்துல சில பிரீஸ்ட காமிக்கிறாங்க. என்னது ஷேடோவே இல்லாத ஒரு பையன் கடல்ல ஒரு பகுதியை எரேஸ் பண்ணானா அப்படின்னு ஹையர் பிரீஸ்ட் கேட்கவும் ஆர்ஃபனேஜ்ல இருந்த சின்ன பசங்க அதை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. அதை கேட்டு 3 நாள் கழிச்சு நம்ம பிரீஸ்ட் ஒருத்தர் போய் அந்த இடத்த செக் பண்ணி பார்த்திருக்காரு. டிவினிட்டி பவர் யூஸ் பண்ணதுக்கான ட்ரேஸ் இருக்குன்னு சொல்லவும் அந்த பையன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன், அந்த ஷேடோலெஸ்ஸா இருக்கிற பையனை சீக்கிரமே பிடிச்சு நம்ம அவனை கொல்லணும் அப்படின்னு இந்த ஹையர் பிரீஸ்ட் சொல்றான். மார்சர் போனப்போ ஒரு வாரம் நான் போட்டி இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா பல மடங்கு கூட்ட திருப்பி வந்திருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அவன் மருந்து அவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு எல்லாம் சொல்றா. சில பிரீஸ்ட் அங்க நிக்கிறாங்க. யார் இந்த ஒயிட் ரோப்ஸ் போட்டவங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க நம்ம ஹீரோவை முறைச்சிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த ஒயிட் ரோப் போட்டவங்கள நானும் பார்த்தேன், என்கிட்ட அவங்க பேசவே இல்லைன்னு சொல்லவும் என்கிட்டயே அவங்க பேசலன்னு லாட்டே சொல்றா. அவங்க ட்ரீட்மெண்ட்காக வரல, மெடிசனையும் எதுவும் பார்த்த மாதிரி தெரியல, என்னைய மட்டுமே தான் அவங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஒயிட் ரோப் இங்க இருக்கிற எந்த கில்டியும் சேர்ந்தது கிடையாது, இந்த எம்பையர்லயே அந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்த்ததில்ல அப்படின்னு எல்லாம் சொல்றா. கார்ட்ஸ் கிட்ட இதை நம்ம சொல்லி வைப்போம், நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஃபார்மசியில இருக்கிற செக்யூரிட்டி கார்டை காமிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் முடிஞ்ச நெக்ஸ்ட் ஆல் சேஞ்ச் ஆகுறான். காலையில கதை ஓபன் பண்ணும்போது பார்த்தா கண்ணை கட்டிட்டு ஒரு குதிரை ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துல வந்து
மோதுது. எங்க தைரியம் இருந்தா டெமிசிஸ் ஃபேமிலி மேலேயே ஒருத்தன் கை வச்சிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா டென்ஷன் ஆகுறாரு. ஆனா எதுக்காக இப்படி பண்ண போறாங்கன்னு கேட்கவும், பிசினஸ்ல ஃபார்மா வளர்ந்து வர்றது கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்காது, இதை நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, நானும் மேஜஸ்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோ ஃபார்மசி கிளம்பவும், உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேட்கவும், ஒன்னு அந்த மெடிக்கல் கில்டோட லீடரா இருக்கும், அப்படி இல்லைன்னா நேத்து வந்து அந்த ஒயிட் ரோப் போட்டவனா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணாம், முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதிரி என்ன வேணா பண்ணலாம், கேர்ஃபுல்லாரு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இப்போ செட்ரிக் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த குதிரையவும் வண்டியவும் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்றான். கழிவுகளையும் மண்ணையும் கலந்து அனுப்பி வச்சிருக்காங்க. பியூரிஃபிகேஷன் பண்ணதுனால பேட் ஸ்மெல் வராதுன்னு செட்ரிக் சொல்றான். டேமேஜ் ஆகாத குட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா செகண்ட் ஃப்ளோர்ல எடுத்து வச்சிட்டாங்க. தேங்க்ஸ் செட்ரிக், எல்லாத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரெகுலர் கஸ்டமரா வர தாத்தா அந்த இடத்துக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. சைலர்ஸ் கேண்டியோட டேஸ்ட் இவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லவும், உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஜான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க ஃபேமிலிக்கு உங்க மெடிசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற காமன் பீப்புளுமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. நம்மளோட ஷாப் மக்கள் மனசுல நல்லாவே இடம் பிடிச்சிருக்குன்னு செட்ரிக் சொல்றான். அவங்க எல்லாரோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃபார்மசியோட டாக்டர் ஃபார்மா இருக்காரா, ஒரு எமர்ஜென்சி, என் அப்பா மயங்கி விழுந்துட்டாரு, அவர் எந்திக்கவே மாட்டிக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அளவும், நீங்க போங்க டாக்டர், நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு செட்ரிக் சொல்றான். சரின்னு அந்த பொண்ணோட அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவா அவன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். எதனால மயங்கிருப்பாரு, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், நான் தேவையான எல்லா பொருளுமே எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அதான் அந்த பக்கமா தான் மயங்கி கிடக்குறாருன்னு சொல்லவும், சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம், ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு இவங்க ஏன் வராங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எஸ்கியூஸ் மீ மேடம், உங்க அப்பாவங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். பிரீஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து சுட்டு போடுறாங்க. நாங்கெல்லாம் ஹோலி கிங்டம்ல இருந்து வந்திருக்கிற பிரீஸ்ட், மார்சர்ல சிஐ எரேஸ் பண்ண அந்த ஷேடோலெஸ் பாய் நீ தானே, பதில் சொல்லு அப்படின்னு இந்த ஹையர் பிரீஸ்ட் கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சிஏவே நம்ம ஹீரோ எரேஸ் பண்ணியிருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட ஓவர் பவர் இருக்குங்கிறதுனால எடுத்தோடனே நம்ம ஹீரோ ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன் அப்படிங்கறத தான் வந்து அந்த பிரீஸ்ட் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ஆனவனை ஃப்ரீயா விடக்கூடாது, ஸோ இவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி லேக்கா ஒரு பொண்ணை வச்சு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹீரோவை இப்போ தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பிரீஸ்ட் எல்லாருமே சுத்து போட்டுட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு ஷேடோ இல்லை அப்படிங்கிறதுனாலயே நம்ம ஹீரோ ஒரு ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.